மதுரையை ஆண்டு வந்த மலையத்து வஜன் என்ற பாண்டிய மன்னனும் இவரது மனைவி காஞ்சனமாலையும் குழந்தை பாக்கியத்திற்காக பார்வதி பரமசிவனை வேண்டி யாகம் நடத்துகின்றனர். மனமிறங்கிய பார்வதி தானே 3 வயது பெண் குழந்தையாக நெருப்பிலிருந்து வந்து காஞ்சனமாலையின் மடியில் வந்து விழுகிறாள். குழந்தையை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றனர். அப்போது வானில் தோன்றிய அசரீரி இவளை ஒரு ஆண் பிள்ளை போல வளர்த்து பட்டத்து ராணியாக முடிசூட்டுங்கள். மனப்பருவம் வந்தவுடன் அவளது 3வது ஸ்தனம் மறைந்துவிடும் என்கிறது. மீனாட்சி ஆணுக்கு நிகரான அனைத்து வகை போர்களையும் கற்று தேர்ந்தவர். மதுரையின் அரசியாக மங்கையர்க்கரசி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. 3 தனங்களுடன் பிறந்த மீனாட்சி எந்த மன்னனை பார்க்கும்போது ஒரு தனம் மறைகிறதோ அவரையே திருமணம் செய்து கொள்வார் என்று மலையத்துவஜ மன்னன் கூறுகிறான். பட்டாபிஷேகத்திற்கு பிறகு மதுரையிலிருந்து படையுடன் கிளம்பி ஒவ்வொரு திக்கிற்கும் சென்று போர் தொடுக்கிறார் மீனாட்சி. பூமியில் உள்ள ஒவ்வொரு மன்னனையும் வெற்றி கொள்கிறார். அவ்வாறு கிழக்கு திசையில் அவர் சென்றபோது அமராவதி நாட்டின் மன்னனான இந்திரன் மீனாட்சியுடன் போர் செய்கிறான். ஆனால் மீனாட்சியின் வீர பராக்கிரமத்திற்கு ஈடு கொடுக்காமல் பணிக்கிறான். இப்படி ஒவ்வொரு திசையிலும் போர் தொடுத்து அனைவரையும் தன் காலில் விழச் செய்கிறார் மீனாட்சி. இதேபோல கைலாயத்தின் மீது படையெடுத்து செல்கிறார் மீனாட்சி. அங்கு குடியிருக்கும் சிவபெருமான் மீனாட்சியை யார் என்று அறிந்தவர். ஆதலால் உற்சாகத்துடன் அன்னையை எதிர்கொள்ள செல்கிறார். படையுடன் வீரம் கொப்பளிக்க நின்று கொண்டிருக்கிறார் மீனாட்சி. எதிர்புறத்தில் சிவபெருமான் வந்து கொண்டிருக்கிறார். சிவபெருமான் நெருங்கி வர அன்னையின் உள்ளத்தில் வெற்றி வேட்கை குறைந்து வெட்கம் முடி சூடுகிறது. சிவபெருமான் அருகில் வர தனது கையில் இருந்த வாளை கீழே போட்டுவிட்டு தலையை குனிகிறார். அப்போது மீனாட்சியின் 3வது தனம் மறைகிறது. தனது மலானனை கண்ட பூரிப்பில் ஆழ்ந்து நிற்கிறார் அன்னை. அப்போது சிவபெருமான் அங்கையர் கண்ணியே நீ என்று மதுரையம்பதியை விட்டு படையுடன் கிளம்பினாயோ அன்றே நானும் உன்னை பின்தொடர ஆரம்பித்து விட்டேன். இன்றுதான் உன்னை நேரில் காண்கிறேன். இனிமேல் நீயே என் துணைவி என்று கூறவே அன்னையின் முகம் வெக்கத்தால் சூரியனைப் போல சிவந்தது. அன்றே அன்னையின் கரம் பிடித்தார் எம்பெருமான். மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருமணம் நடந்தபோது தேவர்கள் மகரிஷிகள் சித்தர்கள் என பலரும் மதுரைக்கு வந்தனர். இவர்களில் வியாக்கிரபாதர் பதஞ்சலி ஆகிய மகரிஷிகளும் அடக்கம். திருமணத்துக்கு வந்தவர்களுக்கு விருந்து பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது. வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் மட்டும் சாப்பிடவில்லை. இவ்விருவரும் சிதம்பரத்தில் நடராஜரின் நடனம் கண்டு உண்ணும் வழக்கமுடையவர்கள். அவர்களை மனைவிட்டார் சாப்பிட அழைத்தனர். தாங்கள் சிவதாண்டம் கண்ட பின்பே சாப்பிடுவோம் என்றனர் இருவரும். அதை கேட்ட சிவன் மகரிஷிகளுக்காக இங்கு ஆனந்த தாண்டவம் ஆட்டி காட்டினார். இதை பார்த்த பிறகே மகரிஷிகள் சாப்பிட்டனர். பிற்காலத்தில் மதுரையை ராஜராஜ பாண்டிய ஆண்டு வந்தான். சிவபக்தனான் அவன் ஆயகலையில் 63 கற்றுத் தேர்ந்தவன். பரதம் மட்டும் பாக்கியிருந்தது. ஒரு சமயம் அவன் மற்றொரு மன்னனுடன் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை வந்தது. எனவே பரதம் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படவே அதை கற்றுக்கிறான். முதல் நாள் பயிற்சி எடுத்த மன்னனுக்கு காலில் கடும் வலி உண்டானது. அப்போதுதான் அவனுக்கு சுல் என ஒரு உண்மை வைத்தது. ஆஹா, பரதம் கற்க இன்று ஒரு நாள் ஆடிய நமக்கே இப்படி வலிக்கிறதே. இங்கு எம்பெருமான் தொடர்ந்து ஒரே காலை மட்டும் ஊன்றியல்லவா ஆடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு எவ்வளவு வலி இருக்கும் என நினைத்தவன் நடராஜர் சன்னதிக்கு சென்றான். பகவானே, உன் கால் வலிக்குமே, காலை மாற்றி ஆடு என வேண்டினான். பக்தனின் வேண்டுதலை ஏற்ற சிவன் அவனுக்காக இடைக்காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடினார். இவர் சுந்தரேஸ்வரர் சன்னதி முன்புள்ள மகா மண்டபத்தில் கால் மாற்றி ஆடிய கோலத்தில் காட்சி தருகிறார். வியாக்கிரபாதர் பதஞ்சலிக்காக ஆடிய ஆனந்த தாண்டவம், மன்னனுக்காக கால் மாற்றி ஆடிய தாண்டவம் நடராஜர் சன்னதி எதிரே உள்ள சுவர் சித்திரமாக வரையப்பட்டுள்ளது.
சிவன் பாதம் பார்க்க வேண்டுமா? சிவபெருமானின் இடப்பகுதி அம்பாளின் அம்சமாகும். எனவே சிவனின் இடக்கால் அம்பிகைக்குரியதாகிறது. பொதுவாக கோவில்களில் நடராஜர் இடது காலை தூக்கிதான் ஆடிய கோலத்தில் இருப்பார். எனவே அவரது தூக்கிய திருவடியை அம்பாள் பாதமாகவே கருதுவர். ஆனால் இக்கோயிலில் வலது காலை தூக்கி ஆடிய கோலத்தில் இருப்பதால் இந்த பாதத்தை சிவனின் பாதமாக கருதுகின்றனர். சிவத்தலங்களில் இங்கு மட்டுமே சிவனின் பாதத்தை தரிசிக்கலாம் என்பது விசேஷம். பஞ்ச சபைகளில் உள்ள நடராஜர்களில் மதுரையில் உள்ள வெள்ளியம்பல நடராஜரே பெரிய மூர்த்தி ஆவார். சிதம்பரம், திருவாலங்காடு, திருநெல்வேலி தலங்களில் சிறிய மூர்த்தியாக பஞ்சலோக விக்கிரமாகவும் குற்றாலத்தில் ஓவிய வடிவிலும் இருக்கிறார். இங்கு மற்றும் சிலா விக்கிரமாக பெரிய வடிவில் காட்சி தருகிறார். இவர் 10 கரங்களுடன் ஆயுதம் ஏந்தி காட்சி தருவது விசேஷம். அருகில் சிவகாமி அம்மை இருக்கிறாள். சபை முழுக்க வெள்ளியால் உருவாக்கப்பட்டுள்ளது. தனி வாசலும் இருக்கிறது. முன்புறம் வியாக்பாதரும் பதஞ்சலி மகரிஷியும் வணங்கியபடி இருக்கின்றனர். உற்சவ நடராஜர் அருகில் இருக்கிறார். இவரது சன்னதி எதிரே நின்று சுந்தரேஸ்வரரையும் நடராஜரையும் ஒரே நேரத்தில் தரிசிக்கலாம். சதா என்றால் எப்போதும் என பொருள். எங்கு திரும்பினாலும் சிவனின் முகம், எதை கேட்டாலும் சிவசிவா என்னும் மந்திர ஒலி. இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது சதாசிவம் சிலை. இந்த சிலையை 7 நிலைகள் கொண்ட அம்மன் கோபுரத்தில் காணலாம். திருநீறு விநாயகரை வணங்கிவிட்டு அம்மன் சன்னதிக்கு செல்லும் வகையில் நின்று இந்த கோபுரத்தை கவனித்தால் அருமையான சதாசிவ தரிசனம் கிடைக்கும். அம்பிகை அணிவித்த மாலை, திருச்செந்தூர் முருகன் அருளால் கவிபாடும் புலமை பெற்ற குமரகுருபரர் ஒரு சமயம் காசி யாத்திரை சென்றார். மதுரை வழியாக சென்ற அவர் இக்கோயிலுக்கு வந்தார். மீனாட்சியை வணங்கிய அவர் பிள்ளைத்தமிழ் பாடினார். திருமலை நாயக்கர் அவர் பாடுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். மீனாட்சியை குழந்தையாக பாவித்த குமரகுருபர் அவளின் சிறப்புகளை பாடியபோது, குழந்தை வடிவில் வந்த பாடலை கேட்டேன். அவருக்கு தன் கழுத்தில் அணிந்திருந்த முத்து மாலையை எடுத்து அணிவித்தான். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் குமரகுருபரர் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் அம்பாள் சன்னதியை கூறியுள்ள சுவற்றில் சிற்பமாக உள்ளது. குமரகுருபரர் பிள்ளைத்தமிழ் பாடியது, அம்பிகை மாலை அணிவித்தது ஆகிய நிகழ்ச்சிகளை அம்பாள் சன்னதி முன்புள்ள 6 கால் மண்டபத்தில் ஓவியமாக காணலாம். அன்னை மீனாட்சிக்கு அங்கையர் கன்னி என்ற கண்களோடு சம்பந்தப்பட்ட பெயர் உண்டு. இதற்கு மீன் போன்ற கண்களை உடையவள், மீன் தன் குட்டிகளை கண்களாலேயே பாதுகாப்பது போல காப்பவள் என்றெல்லாம் பொருள் கொள்வார்கள். ஆனால் தீயில் தன் கண்களை இழந்த ஒரு பக்தருக்கு அவள் கண்ணொளி வழங்கிய கதை தெரியுமோ? மெய்ஞானியான நீலகண்ட தீட்சிதர் சிறு வயதிலேயே மீனாட்சி உபசாசராக திகழ்ந்தவர். இவரது ஞானத்தை கண்ட திருமலை நாயக்கர் இவரை தனது முதலமைச்சராக நியமித்தார். அரச பதவி ஏற்றாலும் ஆன்மீக பாக்கியை கைவிடாது தத்துவ மார்க்கத்திலும் ஈடுபாடு கொண்டு விளங்கினார் தீட்சிதர். நீலகண்டருக்கு ஒரு பெரும் சோதனை காத்திருந்தது. திருமலை மன்னரின் மனைவியின் சிலையை தீட்சிதரின் நேரடி பார்வையில் சிற்பி சுந்தரமூர்த்தி செதுக்கினார். ராணியின் வலது தொடையில் ஒரு லேசான சில்லுக்கள் சிதறி விழுந்தது. சிலையில் குறையாக தெரிந்ததால் சுந்தரமூர்த்தி அதை சரி செய்ய முயன்றார். மீண்டும் அதே இடத்தில் சில்லு சிதறி விழுந்தது. தெய்வீக கலையில் கைதேர்ந்த தீட்சிதரிடம் சிற்பி இது பற்றி தெரிவித்தார். ஞானக்கண் கொண்டு பார்த்த தீட்சிதருக்கு ராணியின் வலது தொடையில் மச்சம் இருப்பது தெரிந்தது. ஆகையால் அது அப்படியே இருக்கட்டும் என்று சிலையை அமைத்து விடும்படி கட்டளையிட்டார். நடந்த நிகழ்ச்சிகளை அறிந்த திருமலை நாயக்க மன்னர் மனதில் சந்தேகம் ஏற்பட்டது. அவரை கைது செய்யும்படி உத்தரவிட்டார். காவலர்கள் அவரது வீட்டுக்கு வந்தனர். அவர்கள் நடந்ததை தெரிவித்து கைது செய்ய விரும்புவதாக கூறினர். அப்போது தீட்சிதர் உலகையின் நாயகி மீனாட்சி அம்மைக்கு கற்பூர ஆர்த்தி செய்து கொண்டிருந்தார். தன் மீது மதிப்பு மரியாதையும் கொண்டிருந்த மாமன்னர் தன் மீது சந்தேகம் கொண்டதை எண்ணி வருந்தினார்.
உணர்ச்சி வசப்பட்டவராய் கற்பூர ஜோதியை தன் கண்களில் வைத்து கண்களை பொசுக்கிக் கொண்டார். மன்னருக்கு செய்தி பறந்தது. அவர் தம் தவறை உணர்ந்து தீட்சிதரின் இல்லத்திற்கு ஓடோடி வந்து தவறுக்கு வருத்தம் தெரிவித்தார். ஞானமே வடிவான தீட்சிதர் மீனாட்சி அம்மியை மீது ஆனந்த சாகரஸ்துவதம் என்னும் 108 ஸ்லோகங்களை சொல்லி பாடினார். அப்போது மீண்டும் கண்ணொளி கிடைத்தது. பின்னர் திருமலை மன்னர் நீலகண்டருக்கு திருநெல்வேலி அருகில் உள்ள பாலாமடை என்ற இடத்தை தானமாக அளித்தார். அங்கே ஒரு சிவாலயம் அமைத்த தீட்சிதர் அம்மையையும் அப்பனையும் வழிபட்டு அங்கேயே சமாதி நிலை அடைந்தார். 8 காலம் 8 கோலம் தாய்மையின் பூரணத்துவம் பொங்கிடும் கண்களில் நம்மையெல்லாம் கடைத்தேற்றும் ஜெகன்மாதாவாக அவள் திகழ்கிறாள். ஒவ்வொரு நாளும் மீனாட்சி அம்மன் பல்வேறு திருக்கோலங்களில் அருள் பாலிப்பதாக ஐதீகம். திருவனந்தத்தில் விழாபூஜை, காலசந்தி, திரிகாலசந்தி, உச்சிகாலம், சாயாரச்சை, அர்த்தஜாமம், பள்ளியறை பூஜை என தினமும் 8 கால பூஜை நடக்கிறது. இந்த 8 காலங்களில் முறையே மகாஷாடகி, புவனை, மாதங்கி, பஞ்சதாட்சி, பாலா, ஷியாமலா, சோட்டாஷி ஆகிய திருக்கோயில்களில் அம்பியை பாவித்து இத்தலத்திற்கே உரிய ஒன்றாகும். இப்பூஜைகள் திருமலை நாயக்கரின் அமைச்சராக பணிபுரிந்த நீலகண்ட தீட்சிதர் வைத்தபடி நடந்து வருகிறது. இங்கு காரண காமிய ஆகமங்கள் பின்பற்றப்படுகின்றன. இப்போ இந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நாளைக்கு ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.